வணக்கம். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்டில் ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம். அதாவது ஒர்க் எனர்ஜி பவர், வேலை ஆற்றல் திறன், அந்த சாப்டர் பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் உள்ள முக்கியமான சாப்டர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பார்த்தோம், நிலைமின்னியல். அடுத்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மின்னோட்டவியல். அடுத்து வந்து மேக்னடிசம் பார்த்தோம், காந்தவியல் பார்த்தோம். அப்புறம் வந்து வேவ் ஆப்டிக்ஸ் பார்த்துருக்கோம், அலை ஒளியியல். அப்புறம் ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை பார்த்துருக்கோம், அணு மற்றும் அணுக்கருவியல் பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் அது பார்த்துருக்கோம், மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும். ஸோ இதுதான் அதிகமாக கொஸ்டின் வரக்கூடிய சாப்டர்ஸ், ஓகேங்களா. இப்போ இது மட்டுமே நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த நீட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து இப்போ கடைசி எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் வரலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் வரிசையாக ஒரு 32 வீடியோஸ் இருக்கும். இந்த 32 வீடியோஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தீங்கன்னா அல்லது பார்த்துட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் ஒரு 45க்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிட முடியும். 25 கொஸ்டின்ஸ் வந்து இந்த சாப்டர்ஸ்லேருந்து வரும். அந்த வர கொஸ்டின்ஸை உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து நீட்டில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணிட முடியும். அதை வந்து உண்மையிலேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கான்செப்ட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சால்வ் பண்ணிட முடியும். அதனால் அதை நீங்கள் வரிசையாக இது வரைக்கும் பார்க்கலனா கூட பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லது. அடுத்தது இன்னும் 12th ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் சாப்டர்ஸ் இருக்குது. அது வந்து அடுத்து அதே மாதிரி 11th நமக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா 45 கொஸ்டின்ஸில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து 12th ஸ்டாண்டர்டில் இருந்தும், ஒரு 15 கொஸ்டின்ஸ் ஆகுது 11th ஸ்டாண்டர்டில் இருந்தும் கேட்குறாங்க. இதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், பட் இந்த ரேஷியோ அப்படி தான் வருது. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம வந்து எப்படி 12th ஸ்டாண்டர்டில் முக்கியமான ஏரியாலாம் பார்த்துட்டோமோ, அதே மாதிரி இப்போ இருக்கிற நாட்களில் இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏரியாஸ் அதை வந்து முதல்ல பார்த்துருவோம். கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மீதி உள்ள சாப்டர்ஸ் வந்து நம்ம பார்த்து இது பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த பேசிஸில் நம்ம அடுத்து மூவ் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒர்க் எனர்ஜி பவர். இது வந்து சாப்டர்ஸ் வந்து ஆர்டராக வரும்னு சொல்ல முடியாது. அதாவது நம்ம சிலபஸில் இருக்கிற அதே ஆர்டரில் வரும்னு சொல்ல முடியாது. எதில் வந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்களோ அந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் முதல்ல நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே. நம்ம ஆல்ரெடி கோர்ஸ் பிளானில் கொடுத்தது வந்து ஆர்டராக கொடுத்துருப்போம், பட் அந்த மாதிரி இப்போ வந்து இது பண்ண முடியல. அதனால் இருக்கிற ஷார்ட் டைமில் நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம வந்து பார்க்குறோம். ரைட். இப்போ ஒர்க் எனர்ஜி பவர் இந்த சாப்டருக்குள்ளே ஃபார்முலா லிஸ்ட்டு, ஓகே, ஃபார்முலா லிஸ்ட்டு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக இருக்குது, அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு முடிஞ்சால் பிரிண்ட் அவுட்டாக கையில் வச்சுட்டு வீடியோ பார்த்தா நல்லது. அப்போ தான் கொஸ்டின் வந்து என்னங்கிறது நல்லா புரியும். இப்போ இதை நான் டேரெக்டாக வந்து இப்போ நான் கொஸ்டின்ஸே போகிறேன், எம்சிக்யூக்கே போகிறேன். ஏன்னா நமக்கு டைம் இல்லை, கான்செப்ட்ஸ் தனியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எம்சிக்யூ போகிறதுக்கு டைம் இல்லை. அதனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து டேரெக்டாக எம்சிக்யூஸ் போகிறோம். ஓகே. அது வரும்போதே அதுக்கான ரிலேட்டட் கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவேன். நீங்கள் நோட்டு வச்சுட்டு ஹிண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் அதுக்கான சொல்யூஷன் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்ன பாயிண்ட்ஸ் சொல்கிறோமோ, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்கிறோமோ அதை வந்து தனியாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுவே கொஸ்டினாக வரும். ரைட். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் வந்து ஒர்க் எனர்ஜி பவர். வேலை ஆற்றல் திறன், வேலை ஆற்றல் திறன், இந்த மூணும் ஒன்றுக்குள்ளே ஒன்று தொடர்புடையது ஒர்க் எனர்ஜி பவர். ஸோ அதில் எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒரு 23 கொஸ்டின்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துடலாம். ஒரு 2 வீடியோஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் 4I + 3J Newton is acting on an object. Object is displaced from position -2I + 5J to another position 4J + 3K. Work done by the forces அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு விசை கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க வெக்டார் ஃபார்மில். அந்த விசையினால் பொருள் வந்து ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நகர்த்தப்படுது. எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு நகர்த்தப்படுது அப்படிங்கிறதுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, வெக்டார் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, விசையினால் செய்யப்பட்ட வேலை எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும்.
இப்போ முதல்ல கொடுத்துருக்கிறத எழுதிடுவோம். கிவன் என்ன அப்படின்னா, கிவன் வந்து இங்கே நமக்கு இப்போது கிவன் பார்த்தீங்கன்னா விசை கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ்க்கான ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4i + 3j நியூட்டன் சொல்லியிருக்காங்க. 4i + 3j நியூட்டன் சொல்லியிருக்காங்க. அடுத்து பொருள் வந்து எங்கேருந்து எங்கே நகருது, டிஸ்பிளேஸ்மெண்ட், இனிஷியல் பொசிஷன் அது வந்து RIன்னு வச்சுக்குவோம், அல்லது R1 வச்சுக்கிட்டாலும் சரி. R1 வெக்டார், இது வந்து F வெக்டார், இது R1 வெக்டார். எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா -2i கேப் ப்ளஸ் 5j கேப் ப்ளஸ் 5j கேப். அடுத்து R2 வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4j கேப் ப்ளஸ் 3k கேப் இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ். இதெல்லாம் வெக்டார். ஒர்க் டன்ங்கிறது என்னது, ஸ்கேலார். வேலைங்கிறது ஒரு ஸ்கேலார் அளவு, அது வெக்டார் அளவு கிடையாது, நம்மளுக்கு தெரியும். சரியா, ரைட். இப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, வேலைக்கான ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா என்னது, W = F வெக்டார் டாட் dr வெக்டார். இதெல்லாம் நம்ம ஃபார்முலா லிஸ்ட்டில் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ A வெக்டார் டாட் B வெக்டார்னா AB cos θ எழுதுவோம். ஸோ அந்த அடிப்படையில் W = நம்ம என்ன எழுதலாம், F × dr cos θ அப்படின்னு எழுதலாம். இப்போ இங்கே வந்து எண் மதிப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க, F dr எண் மதிப்பு கொடுத்துருக்காங்க, தீட்டாலாம் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இங்கே ரெண்டுமே வெக்டாரில் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணுறோம். இப்போ F வெக்டார் F இருக்குது, drங்கிறது டேரெக்டாக கொடுக்கல. drனா டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சிங்கிறது என்னது, பொருளுடைய இறுதி நிலைக்கும் ஆரம்ப நிலைக்கும் இடையே உள்ள தொலைவு. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன் அண்டு இனிஷியல் பொசிஷன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபைனல் பொசிஷன் அண்டு இனிஷியல் பொசிஷன், அதுதான் வந்து என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட்னு நம்ம சொல்கிறோம். டிஆர் வெக்டார் இடப்பெயர்ச்சின்னு சொல்கிறோம். ஸோ அதை கண்டுபிடிக்கணும். எஃப் வந்து டேரெக்டாக இருக்குது. ஓகே. இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து ஐஜே இருக்குது, சில இதில் வந்து ஐஜே, சில இதில் ஜேகே இருக்குது. நமக்கு வந்து 3 டைமென்ஷனில் சொல்கிறப்ப வந்து என்ன ஐஜேகே மூணுமே வேணும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம மாற்றிடுங்க. பார்த்தீங்கன்னா ஐஜே இருக்குது, கே இல்லை. அப்போ நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னா இதோட நம்மளாக சேர்த்துக்கலாம், ப்ளஸ் 0k கேப் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் ஐஜே இருக்குது, கே இல்லை, நம்ம வந்து இதில் 0k சேர்த்துக்கலாம், 0k கேப். இதில் ஜேகே இருக்குது, ஐ இல்லை, அதனால் நம்ம ஐ சேர்த்துக்கலாம். என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா 0i கேப் ப்ளஸ் சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம மாற்றிக்க முடியும், நம்ம வசதிக்காக எழுதிக்கிறோம். இப்போ நம்ம என்னது எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார், முதல்ல டிஆர் வெக்டார் கண்டுபிடிச்சிக்குவோம். எஃப் வெக்டார் டேரெக்டாக இருக்குது, டிஆர் வெக்டார் டேரெக்டாக இல்லை, அதனால் டிஆர் வெக்டார் முதல்ல கண்டுபிடிப்போம். டிஆர் வெக்டார் ஈக்குவல் டு என்னது R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார், ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். இப்போ R2லேருந்து R1 கழிங்க, ஐயிலேருந்து கழிங்க, என்ன வரும் இப்போ பாருங்க 0i மைனஸ் 2i என்ன வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ ப்ளஸ் 2i வரும். ஓகே, ப்ளஸ் 2i. அடுத்து 3j பாருங்கள், 4j மைனஸ் 5j, 4 மைனஸ் 5 மைனஸ் 1 வரும். அப்போ மைனஸ் 1jk, மைனஸ் 1j. அடுத்து 3 மைனஸ் 0 என்னது 3 தான், அப்போ ப்ளஸ் 3k, ப்ளஸ் 3k இப்படி வந்துடும். இதுதான் வந்து என்னது டிஆர் வெக்டார். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு வரலாம். W = என்னது எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். எஃப் வெக்டார் இங்கே இருக்குது, என்னது 4i ப்ளஸ் 3j ப்ளஸ் 0k டாட் டிஆர் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், என்னது 2i மைனஸ் 1j ப்ளஸ் 3k. இப்போ என்னது டாட் ப்ராடக்டில் என்ன பண்ணோம், இது ஐயோட மல்டிப்ளை பண்ணணும். பண்ணால் என்ன வரும், 4 × 2 8, i டாட் i 1 ஆயிரும் இல்லையா. அடுத்து 3 × ப்ளஸ் 3 × மைனஸ் 1 என்னது மைனஸ் 3 வந்துடும், j டாட் j 1 ஆயிரும், 0 × 3 0 ஆயிரும். ஓகே, அப்போ எவ்வளோ கிடைக்குது நமக்கு வேல்யூ வந்து 8 மைனஸ் 3 5. அப்போ 5 ஜூல் அப்படிங்கிறது தான் ஆன்சர். வேலை வந்து 5 ஜூல். ஆப்ஷன் இருக்கான்னா இருக்குது, ஆப்ஷன் சி ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதை நோட் பண்ணுங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்குறோம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்னா, த ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ், ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அண்ட் பி வெக்டார் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இஸ் டேஷ் டிகிரி. அதாவது 2 வெக்டாருக்கு இடையில் உள்ள ஆங்கிள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் இடையே உள்ள கோணம் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஸ்டின்.
இப்போ ஏ வெக்டார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிவன் ஏ வெக்டார் எவ்வளோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டார் ஈக்குவல் டு 3i cap ப்ளஸ் 4j cap ப்ளஸ் 5k cap. பி வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3i cap ப்ளஸ் 4j cap, அதுவும் ப்ளஸ் 4j cap மைனஸ் 5k. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த ரெண்டு வெக்டாரும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணும். இப்படி ஒரு வெக்டார் ஆக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோம். அது எப்படி நம்ம என்னன்னு தெரியாது நமக்கு. ஏ வெக்டார் இந்த திசையில் இருக்கலாம், பி வெக்டார் இந்த திசையில் இருக்கலாம். அது எந்த திசைன்னா அந்த இதை அப்ளை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இதுக்கடையில் ஒரு ஆங்கிள் இருக்குது, அந்த ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம தீட்டாவை கண்டுபிடிக்கணும். ஓகேயா? இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஃபார்முலா வந்து என்னது? டாட் ப்ராடக்ட்டுக்கு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. இப்போ இந்த இடத்துல மீனிங் புரியணும். ஏ வெக்டார்னா என்ன, ஏன்னா என்ன அப்படின்னா ஏ வெக்டார்னா இங்கே வந்து மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது, எண் மதிப்பு இருக்குது, திசையும் இருக்குது. இது மாதிரி இந்த வெறும் ஏன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதனுடைய எண் மதிப்பை மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோன்னு அர்த்தம். ஏ வெக்டாரோட எண் மதிப்பு மட்டும் இங்கே வருது. அதே மாதிரி பி வெக்டாரோட எண் மதிப்பு மட்டும் இது. தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் தான். ரைட். இப்போ இதில் இருந்து நமக்கு என்ன வேணும்? தீட்டா தான் வேணும். இப்போ காஸ் தீட்டா மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்குவோம். காஸ் தீட்டா ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோம்னா என்ன வரும்? ஈக்குவல் டு இந்த பக்கம் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இருக்குது, அந்த ஏபி கீழே வந்துடுது. இது தீட்டா, காஸ் தீட்டா. அப்போ வந்து தீட்டா ஈக்குவல் என்ன வரலாம்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா தீட்டா கிடச்சிடும். ஸோ இதான் நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா. சரி, இதே மாதிரி ஏன் சார் சைன் தீட்டா கண்டுபிடிக்க முடியாதா? சைன் தீட்டா அதாவது கிராஸ் ப்ராடக்ட், இது வந்து டாட் ப்ராடக்ட். இது மாதிரி ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் இல்லையா? டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஏன் கிராஸ் ப்ராடக்ட் வச்சு இதை கண்டுபிடிக்க முடியாதுன்னா கண்டுபிடிக்கலாம். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டான்னு வரும். இங்கே வந்து சைன் தீட்டா கண்டுபிடிப்போம். சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பண்ணிவிட்டு பை ஏபி பண்ணுவோம். ஆனால் என்ன எது ஈஸி அப்படின்னா இதுதான் ஈஸி. ஏன் அப்படின்னா ஏ டாட் பி கண்டுபிடிக்கிறது ஈஸி. ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். பட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு வெக்டாருக்கு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? நீங்கள் டிட்டர்மினன்ட் மாடலஸ் போடணும். IJK போட்டு இது 3 4 5 போட்டு அப்புறம் வந்து 3 4 5 -5 போட்டு இதெல்லாம் பண்ணி இது கண்டுபிடிக்கணும். அதான் ஏ கிராஸ் பி இல்லையா? அது கொஞ்சம் டைம் அதிகம் எடுக்கும். அதனால் அது இந்த இதுக்கு நம்ம போக தேவையில்ல. ஸோ எது ஈஸி அப்படின்னா இதுதான் ஈஸி. ரைட்டா? சரி, இப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் என்ன வரும்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது டாட் ப்ராடக்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஏபியோட வேல்யூ வேணும்னா நமக்கு ஏன்னா என்ன பீனா என்ன? ஏன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் இதனுடைய எண் மதிப்பு மட்டும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஏவோட எண் மதிப்புனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 3 3 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன நம்பர் இருக்குது 4 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன நம்பர் இருக்குது 5 ஸ்கொயர். அப்போ எவ்வளோ வருது பாருங்கள்? ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 + 16 + 25 எவ்வளோ வருது? 25 + 25 + 25 எவ்வளவு? 50 இல்லையா? 15 வருது. இதை வந்து எப்படி எழுதலாம்? 2 × 25 எழுதலாம். therefore A ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? 25 ரூட் அவுட் எழுதுனா 5. அப்போ 5√2 எழுதலாம் ஏவோட வேல்யூ. அதே மாதிரி பியோட வேல்யூ என்ன வரும்? இதுலேயும் 3 4 -5 தான் இருக்குது. -5 வந்து ஸ்கொயர் பண்ணாலும் என்ன கிடச்சிரும்? -5 ஸ்கொயர் பண்ணால் அதே +25 தான் கிடைக்க போகுது இல்லையா? அதனால் நம்ம வந்து இதே ஃபார்முலா தான், இதே வேல்யூஸ் தான் இருக்குது. அதனால் பி வேல்யூ என்ன வரும்? சிமிலர்லி பி ஈக்குவல் டு என்னது? 5√2 தான் வரப்போகுது. அதுவும் 5√2 தான் வரும். ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். இது அப்படியே இருக்கும். இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு வருவோம், மெயின் ஃபார்முலாவுக்கு வரும். இதுக்கு வருவோம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னா என்னது? அங்கே பண்ணோம்ல டாட் ப்ராடக்ட் 3 × 3 9. ஓகே, ப்ளஸ் அடுத்து I டாட் I 1 ஆயிரும். 4 × 4 16 + 16 தான். அடுத்து 5 × -5 -25 வந்துடும். -25 இல்லையா? அப்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கிது பாருங்கள். இன்னொரு ட்ரிக் இருக்குது இதில், ஒரு ஷார்ட்கட்டு. அது பார்ப்போம். இது முடிச்சுட்டு அது பார்ப்போம் என்னன்ட்டு. இதிலே தெரிஞ்சிடும். பை இப்போ மேலே ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் தான் எழுதியிருக்கும். பை ஏபி இருக்குது. ஏபி என்னது? ஏ வந்து என்னது? 5√2 × பி வந்து என்னது? 5√2. இது இருக்கட்டும். இது என்ன வேணுமாலும் இருக்கட்டும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 9 + 16 25 25 - 25 0 ஆயிருக்கு. இது ஃபுல்லாக 0 ஆயிருக்கு. அப்போ 0 பை எனிதிங் என்னது? 0.
அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0னா எந்த தீட்டாவுக்கு வந்து காசில் 0னா 90 டிகிரி. அப்போ தீட்டா வந்து 90 டிகிரி அப்படின்னு கிடச்சிருது. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கண்டுபிடிக்கும் போதே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருது, நியூமரேட்டர் வந்து 0 ஆகுதுன்னு தெரியுது. அப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் போகவே தேவையில்லை. இதுதான் டைம் சேவ் பண்ணுறது. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் என்ன வருது அப்படின்னு பார்த்துக்கணும். அது 0 ஆயிடுச்சுன்னா நம்ம இதுக்கெல்லாம் போகவே தேவையில்லை, இந்த ஏபிலாம் கண்டுபிடிக்கவே தேவையில்லை, டைம் வேஸ்ட்டு. இது 0 ஆயிடுச்சுன்னா வேணும் 0 பை எனிதிங் 0. அப்போ காஸ் 90 காஸ் தீட்டா 0 வருதுன்னா தீட்டா 90ன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு நம்ம பண்ணணும். ஓகே, நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if kinetic energy of an object is increased by 300%, then its percentage increase in momentum அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு பொருளுடைய இயக்க ஆற்றல் வந்து 300% அதிகரிக்கும் போது அதனுடைய உந்தம் வந்து எவ்வளோ சதவீதம் அதிகரிக்குது அப்படிங்கிறதான் கொஸ்டின். அப்போ நம்ம வந்து இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இயக்க ஆற்றல் வந்து 300% அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இயக்க ஆற்றல் வந்து ஈன்னு வச்சுக்குவோம். முதல்ல அந்த ஈ வந்து ஆரம்பத்தில் இ, அடுத்து E1 வச்சுக்குவோம். E1 ஈக்குவல் டு ஈன்னு வச்சுக்குவோம். E2 ஈக்குவல் டு அதிகரித்ததுக்கப்புறம் என்னதுன்னா இந்த ஏற்கனவே இருந்த ஈயோட என்னது 300% அதிகரிக்குது. 300%னா எவ்வளவு, 300/100 இல்லையா? 300/100னா என்ன அர்த்தம், 300% அதிகரிக்குதுன்னா என்ன அர்த்தம், இதை கேன்சல் பண்ணி பாருங்கள், 3ன்னு கிடைக்கும். 3 மடங்கு அதிகரிக்குதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. 100% அதிகரிக்குன்னா என்ன அர்த்தது, டபுள் ஆகுதுன்னு அர்த்தம், இருக்கிறத விட டபுள் ஆகுதுன்னு அர்த்தம். 200%னா என்ன அர்த்தம், 2 மடங்கு அதிகரிக்குதுன்னு அர்த்தம். ஏற்கனவே இருக்கிறது இல்லாமல் ப்ளஸ் இன்னொரு 2 மடங்கு அதிகரிக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி 300%னா ஏற்கனவே இருக்கிறது இல்லாமல் ப்ளஸ் இன்னொரு 3 மடங்கு. அப்போ மொத்தம் எத்தனை வரும், 4 மடங்கு ஆயிரும், அதிகமாகிடும். புரியுதா? இதான் அர்த்தம். ஸோ இதான் 300%னா 300% ஆஃப் இ. ஏற்கனவே இருந்த ஈல 300%, அதோட இது ஆட் ஆகுது, அதான் இதுக்கு அர்த்தம். இந்த மாதிரி இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, P1 ஈக்குவல் டு Pன்னு வச்சுக்குவோம், P2 ஈக்குவல் டு எவ்வளோ அப்படிங்கிறது இல்லாமல் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இந்த P2க்கும் P1க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, அதை வந்து பர்சன்டேஜில் சொல்லணும். எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லணும். இதுதான் கொஸ்டின். ஓகே, P2ல் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதான். P2னா மொமெண்டம். இதெல்லாம் வந்து கைனடிக் எனர்ஜி, இயக்க ஆற்றல். P ஃபார் மொமெண்டம். இங்கே உந்தம் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் என்னென்னா, உந்தத்தில் ஏற்பட Pயில் ஏற்பட்ட மாற்றம், சதவீத மாற்றம், ஏற்பட்ட சதவீத மாற்றம் எவ்வளோ. ஓகே, the percentage change in P அதான் கண்டுபிடிக்கும். இப்போ நமக்கு எப்படி இது அப்ரோச் பண்ணோம் இந்த கொஸ்டின் அப்படின்னா, நமக்கு உந்தத்துக்கும் இயக்காற்றலுக்கும் உள்ள ஃபார்முலா தெரியணும். உந்தத்துக்கும் இயக்காற்றலுக்கும் உள்ள ஃபார்முலா மொமெண்டம் கைனடிக் எனர்ஜி ரிலேஷன், அது நம்ம ஃபார்முலா லிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். எத்தனாவது ஃபார்முலா லிஸ்ட்டு அப்படின்னா 6th ஃபார்முலாவை நம்ம கொடுத்துருக்கோம். ரைட், பாருங்கள். P ஈக்குவல் டு 2m. இந்த கைனடிக் எனர்ஜி KE போடலாம், நான் வந்து சிம்பிளாக ஈனே வச்சுக்கிறேன். அதை E ஃபார் என் கைனடிக் எனர்ஜி நான் அங்கே வச்சுக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு வந்து ஆரம்பத்தில் இது வந்து P1 வச்சுக்குவோம், P1. அப்போ வந்து ஆற்றல் வந்து E. ஓகே, நிறையெல்லாம் எதுவும் மாற்றலை. இப்போ வந்து என்ன பண்ணுறோம், அடுத்து வந்து P2 அப்படிங்கிறது என்னது, இயக்க ஆற்றல் வந்து மாறுது. 2me கிடையாது, அது வந்து என்னது, அந்த ஈயோட இந்த மாதிரி E ப்ளஸ் 300%, அதாவது 300/100 இன்ட்டு E ஆட் ஆகுது, இப்படி மாறிடுது. ஓகே, இதுதான் P2. இது P1னா E வரும், P2னா 300% அதிகப்படுத்தினது E2 இருக்கிற இடத்துல, அதாவது இது E1 மாதிரி, E1ங்கிறதா ஈன்னு வச்சுட்டோம், E2ங்கிற இடத்துல தான் இதோட வேல்யூ, அதுதான் இங்கே போட்டிருக்கேன், E இருக்கிற இடத்துல. ஓகே, இது தெரியுது. இப்போ நமக்கு வந்து இதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும்னா, அங்கே பாருங்கள், இந்த P2வை பாருங்கள். P2 ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 2me, இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம், 3 மல்டிப்ளை பண்ணால் 2me ப்ளஸ் 2 × 3 எவ்வளவு, 6ன்னு வரும். 2 × 3 6me வரும், 6me வரும். அப்போ P2 ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 6 + 2 8me வரும், இப்படி தானே, 8me வரும், 8me. கரெக்டாக? இதை எப்படி எழுதலாம்னா, இந்த 8 வந்து எப்படி எழுதலாம், P2 ஈக்குவல் டு 2 × 4ன்னு எழுதலாமா, 2 × 4me,
4க்கு வந்து ரூட்டை விட்டு வெளில எடுத்தால் என்ன வரும் 2. அப்போ மீதி உள்ள ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கும் 2me இருக்கும். 2me ஸ்மால் எம் தான், கேபிட்டல் எம் மாற்றிட்டேன், ஸ்மால் எம் தான் நிறை மாஸ் இப்படி இருக்கும். இந்த 2meங்கிறது என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2meங்கிறது என்னது P1 இல்லையா? அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், P1 பண்ணலாமா, P1. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது பாருங்கள், P2 வந்து அதாவது இயக்க ஆற்றல் வந்து 300% அதிகரிச்சதுன்னா உந்த வந்து எத்தனை சதவீதம் அதிகரிக்குது பாருங்கள், டபுள் ஆகுது. டபுள் ஆகுதுன்னா எத்தனை சதவீதம் அதிகரிக்குது, 200%ன்னு சொல்லிடக்கூடாது, சொன்னால் தப்பு சரியா? இங்கே என்ன சொல்லியிருக்கேன், 300% என்னது 3 மடங்கு அதிகரிக்குது. 3 மடங்கு அதிகரிக்கணும்னா அது 3 மடங்கு + 1 4 மடங்கு ஆயிடுது இல்லையா? 300% அதிகரிச்சதுன்னா அதனுடைய மொத்த மதிப்பு என்ன ஆயிடுது, ஆரம்பத்தில் இருந்தது போல் 4 மடங்கு அதிகரிச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே வந்து என்னது 200% அதிகரிக்குதுன்னு சொல்லிடக்கூடாது. இப்போ வந்து என்னது டபுள் ஆகுது, மொத்த மதிப்பு ஆரம்பத்தில் இருந்ததை விட ஆரம்பத்தில் Pனா இப்போ வந்து என்னது 2P. அப்படின்னா என்ன அர்த்தம், எத்தனை மடங்கு அதிகரிக்குது அப்படின்னா 2 மடங்காக ஆயிருக்கு, 2 மடங்காக மாறி இருக்குன்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே இருந்தது 1 + 1. அப்போது எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 100% தான். சொல்ல புரியுதா? ஏற்கனவே இருந்தது P, அதோட ஒரு P சேர்ந்துருக்கு, அதனால தான் டபுள் 2P ஆகிருக்கு. அப்போ எவ்வளோ அதிகரித்தது எவ்வளோ அப்படின்னா இந்த 1P தான். அந்த 1Pங்கிறது ஒன்றுங்கிறது என்னது சதவீதத்தில் சொன்னால் 100, 100ஆல் பெருக்கினா தான் என்ன வரும், சதவீதம் வரும். 100% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாமா? ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு, ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 100% தான் அதிகரிச்சிருக்குது. Pயில் ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து 100%. இதை நம்ம சால்வ் பண்ணி கூட சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா Pயில் ஏற்படக்கூடிய மாற்றம், சதவீத மாற்றம்னா என்னது, P2 - P1 பை ஆரம்பத்தில் என்னது P1 தான். இது வந்து P1க்கு எவ்வளோ மாற்றங்கிறது, இதை சதவீதத்தில் சொன்னால் என்னது ×100 போடுவோம், ×100. இப்போ இதை இது பண்ணி பாருங்கள், P2 எவ்வளவு 2P1னா, அப்போ 2P1 - P1 பை P1 எவ்வளோ கிடைக்கும், 2P1ல் P1 போச்சுன்னா P1, அப்போ P1 ×100 இருக்குது, ×100%. அப்போ P1 பை P1 ×100%. அப்போ எவ்வளோ, இது வந்து 1 × 100 100, அப்போ 100%. தெரியுதா? எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 100% தான் அதிகரிச்சு. அதுதான் நீங்கள் சொல்லணும். டபுள் ஆகிருக்குன்னா என்ன அர்த்தம், 100% அதிகரிச்சிருக்கு. ட்ரிபிள் ஆகிருக்குன்னா என்ன அர்த்தம், 200% அதிகரிச்சிருக்குன்னு அர்த்தம். இது 4 மடங்கு ஆகிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், 300% அதிகரிச்சிருக்குன்னு அர்த்தம். இது சொல்ல தெரியும். இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி தான் சொல்லணும் இல்லை. இப்போ ஒரு தடவை பார்த்தாச்சுன்னா கொஸ்டின் வந்துச்சுன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடணும். ஏன்னா இந்த ரிலேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போ இயக்க ஆற்றல் வந்து 300% அதிகரிச்சிருக்குன்னா இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு, 100% அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடலாம், ஈஸியாக நோட் பண்ணி. அடுத்து 4th கொஸ்டின் பாருங்கள். 4th கொஸ்டின் என்னன்னா, எ ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. -2i + 15j + 6k Newton acts on a body and moves along y-axis through a distance 10j meter. Work done by the force. வேலை கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு விசை கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த விசை வந்து ஒரு பொருளில் செயல்பட்டு பொருளை வந்து ஒய்யச்சினுடைய திசையில் 10j மீட்டரை வந்து நகர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நகர்த்தினா வேலை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது நம்ம டைரக்ட் கொஸ்டின் தான். இப்போ விசை என்ன கொடுத்துருக்காங்கன்னா F vector = -2i + 15j + 6k Newton. ஓகே, இது மூவ்ஸ் அலாங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னென்னா dr வெக்டார்னு வச்சுக்கோங்க. dr வெக்டார் வந்து டைரெக்டாக டிஸ்பிளேஸ்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. 10j மீட்டர்னு சொல்லியாச்சு, 10j மீட்டர். ஒர்க் டன் கேட்குறாங்க, ஒர்க் டன். இப்போ என்ன ஃபார்முலா, நம்ம டைரக்ட் கொஸ்டின் தான். டைரெக்டாக என்னது, ஒர்க் டன் = ஃபோர்ஸ் F டாட் dr வெக்டார் தான். ஓகே, இது ஒய்ஹெச்சினுடைய திசையில் நகருதுங்கிறது இங்கே ஜே கேப் மட்டும் இருக்கிறத வச்சு நம்ம சொல்லிடலாம் இல்லையா? நம்ம வந்து இப்படி இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஐ கேப் போடுவோம், ஒய் ஆக்சிஸ் வந்து ஜே கேப், இசட் ஆக்சிஸ்க்கு வந்து என்னது கே கேப். அப்போ பொருள் வந்து ஒய்ஹெச்சினுடைய திசையில் தான் நகருது அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஜே கேப் மட்டும் தான் இருக்குது, மற்றதெல்லாம் 0 அப்படின்னா அந்த திசையில் மட்டும் தான் நகருதுன்னு அர்த்தம். ஓகே ரைட். இப்போ இதை டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். F வெக்டார் வந்து IJKல இருக்குது, dr வெக்டார் வந்து வெறும் J மட்டும் தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து சேர்த்துக்கணும். முதல்ல F வெக்டார் எழுதுங்க. அப்போ W = என்னது, F வெக்டார் வந்து 2i cap + 15j cap + 6k cap டாட் dr வெக்டார் என்னது வெறும் 10j cap மட்டும் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணலாம், டாட் இது இங்கே தான் எழுதணும், இடம்லாம் இங்கே எழுதுகிறேன். IJக்கெலாம் 0 போடுங்க, 0i cap + 0j cap + 10 j cap இருக்குது 10j cap
10 ஜே கேப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கே இல்லை, அதனால் 0 பண்ணுங்க. 0 கே கேப். ஓகே, இப்போ எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. ஐயோட மல்டிப்ளை 0 × 2 0, அது 0 ஆயிடுது. ஐ டாட் ஐ 1. அடுத்து ப்ளஸ் 15 × 10 150, ஜே டாட் ஜே 1 ப்ளஸ் 6 × 0 0. அப்போ எவ்வளோ கிடைக்குது? 0 + 150 + 0 வந்து 150. அப்போ 150 ஜூல் ப்ளஸ். ஸோ டேரெக்டாக டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது தான் ரெண்டையும். இது பார்க்குறது நமக்கு வந்து வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். நோட் பண்ணு. ரைட், இப்போ இது வரலையும் இருக்கட்டும். மீதி ப்ராப்ளம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, அன்றைக்கி வந்து இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ. என்னப்பா?